வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பலவிதமான நல்ல மாற்றங்களை காத்திருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி தொடக்கூடிய காலங்கிறது இனி தொடர்ந்து வரப்போகுது. இத்தனை காலமா பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில போதிய வருமானம் புலம்பிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமா வேலை ரீதியா நீங்க ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் கூட உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டாவே கஷ்ட காலங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து என்ன மாதிரியான பலனை கடகராசி அன்புகள் பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருக்கக்கூடியவங்கன்னு நம்ம பார்த்துடலாம். எதையுமே துணிச்சலோட சந்திக்க தெரிஞ்சவங்க தான் இந்த கடகராசி அன்புகள். கடக ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துல சுபஸ்தானம் சொல்லப்படுது. கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் தான். பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியதான் கடகராசி. இது ஒரு பெண் ராசி. கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயிலிய மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா இருக்கிறாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் மரியாதை தர தெரிஞ்சவங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தீர்க்க ஆயுள்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். உங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் தான். அதே மாதிரி கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கடகராசியோட சின்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தான். நண்டு மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும். நீரில் இருப்பாங்க, நிலத்துல இருப்பாங்க. அதாவது எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் சரி பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நிறைய இருந்தாலும் ஒரு சில விஷயம் என்னென்னா, நண்டு கொளுத்தா வளைய தாங்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா போதும். நண்பர்களோட ஜாலியாக பொழுது கழிக்கிறது, நிறைய நேரங்களில் பணத்தை செலவிடுறது, இந்த மாதிரி செஞ்சுருவீங்க. அதே மாதிரி எல்லாரோடையும் கூடி இருக்கிறத தான் விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. கூட்டு குடும்பமாக வாழணுங்கிற ஆசை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அது அமையறதில்ல. அதே மாதிரி யாராவது ஒரு கஷ்டம் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டா போதும், கடன் வாங்கியாவது உதவி செஞ்சிருவீங்க. பல பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். இதனால நிறைய விஷயங்களை மாட்டியிருப்பீங்க. உங்ககிட்ட உதவின்னு வாங்கினவங்க கூட உதவி மறந்துட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டுட்டா போதும், அது தனக்கே வந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். நீங்கள் என்னதான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி, ஓடி ஓடி உழைச்சி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் வருமானம் மட்டும்தான். மற்றவங்களுடைய உதவிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. அது சகோதர ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற உறவு வகையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை. ராசிகளையே ரொம்ப அதிக மனபலமும் வைராக்கியமும் வசியத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி தான். பொதுவாகவே கடகராசி நண்பர்கள் மட்டும் உங்கள் நண்பராக இருந்துட்டா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பட்டிருக்கலாம். இருந்தாலும் மத்தியம வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும். உயர்ந்த லட்சியங்களை கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்கள் திறமையும் கூடி இருக்கிறதால எப்போது நீங்கள் ஆற்றல் மிக்கவங்களா ஜொலிப்பீங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறதால எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பு. துணித பின்னாடி துயரம் இல்லைங்கிற மாதிரி தான். சொல்லுக்கேற்ற மாதிரியே நண்டுபிடி போட்டியாவது வேலை செஞ்சு முடிச்சிருவீங்க. இறக்க குணம், எளிதில் உழைச்சி வச்சக்கூடிய இந்த தன்மை உங்களுக்கு ஒரு பலவீனம். இந்த ராசி காலபுருஷனுடைய 4ஆவது ராசியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பெண் ராசி. மிக பலசாலி, தைரியசாலி, அறிவாளிகள், புத்தி கூர்மை உடையங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தலைமை பொறுப்புக்கு எல்லாமே இவங்க தகுதியானவங்களா இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. குடும்ப தலைவராக நீங்கள் பொறுப்பேற்கும் போது நிறைய இடையூறுகள் இன்னல்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் முன்கோபத்தை நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்பு. முன்கோபத்தால் சில நேரம் உங்கள் பேச்சில் சில நேரம் அதிகப்படியான வார்த்தை பிரதிபலிச்சிடும். இது உங்களோட இருந்து உங்கள் குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் விலக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நகைச்சுவையோட நானும் பேசக்கூடிய குணம் இருக்கிறதால வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் உங்களால் கடந்து வர முடியும். ஏற்றமாக இருந்தாலும் சரி, அது தாழ்வு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்பமும் துன்பமும் உங்களுக்கு எல்லாமே சமந்தான். சில நேரம் தாராளமாக செலவு செய்வீங்க, சில நேரம் சிக்கனமாகவும் இருப்பீங்க. ஆடம்பர செலவு செய்ய சளைக்காதவங்களா இருப்பீங்க. நெருங்கி பழங்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் பணத்தில் வீண் விரையும் ஏற்படும். இது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி கடகராசி பொறுத்த வரைக்குமே மேலொரு இடத்துல மரியாதை இருக்கக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க. கடகராசி அன்புகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கூடிய வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு சளைச்சவங்க இல்லை, உழைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலுமே கடகராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களை சட்டுன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க.
சில நேரம் கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு இருப்பீங்க, அடுத்த சில வினாடிகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு திட்டுற மாதிரி தான் அமைஞ்சிருது. ஆரம்ப கால வாழ்க்கையில் உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தாலும் வாழ்க்கை போக போக உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும். சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலுமே அதிகமாக பொருட்படுத்தாமல் வாழக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்நாளுங்கிறது சிறப்பாக தான் அமையும். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சுகபோகமான வாழ்வுங்கிறது கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் ஏற்படுத்திட்டு போன விஷயங்களை கூட உங்களால் தொடர்ந்து பாதுகாக்க முடியும்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்நாளில் எல்லா விஷயங்களால சாதிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்காக எப்போது நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் இறுதி வரை வச்சிருக்கிறது நல்லது. கடகராசி பொறுத்த வரைக்குமே தன் கையே தனக்குதவு தான் காலம் முழுவதுமே. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடுங்கிறது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க. இது உங்கள் வாழ்வில் மேலான பலனை எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படுத்த செய்யும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்க்கை இது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றுன்னு சொல்லலாம். மிகுதியான பொருள் வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறைமுகமாக நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். கடன் தொடர்பான சர்ச்சைங்கிறது இது முழுமையாக விலகி போகுது. தொழிலில் அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அடிப்படையான விஷயங்களை தேவையறிஞ்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாராள தனவரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தன் நிறைவோட ஒரு முழுமை அடையும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு நினைச்ச இலக்கு உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் வேலை ரீதியாக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உத்தியோக ரீதியாக கூட தம்பதிகளுக்கிடையே ஒரு சின்ன இடைவெளிங்கிறது உண்டாகலாம். இருந்தாலும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யங்கிறது உண்டாகும். அரசிடமிருந்து உங்களுக்கு வீடு, வீட்டு மனை இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கட்ட தேவையான நிதியுதவி கூட இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலத்தில் வைத்திய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நோயிலிருந்து கூட அடுத்தடுத்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால மன ரீதியாக நீங்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. சகோதரர்களால் கொஞ்சம் இந்த நேரத்தில் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. கடன் பெற்றாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமையலாம். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிந்துணர்வுங்கிறது இனி அடுத்தடுத்து ஏற்படும். அதே மாதிரி மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் முயற்சி வெற்றி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய மாமனார் வகையில் கூட உதவி கிடைக்கிறதால ஆச்சரியங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது. எதிரிகளோட பலங்கிறது இனி எழுதுதான் காணப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டங்களில் வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபாடு செய்து மேலுமே சிறப்பான பலனை அடுத்தடுத்து தரும். மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் பொருளாதார நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு எல்லாமே சிறப்பு. செலவு மட்டும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க பாருங்க. கொஞ்சம் அதே மாதிரி உறவினர் வகையில் பேசுகிறப்ப கவனமாக இருக்க பாருங்க. குடும்ப வாரியான விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுத்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சலுகை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுமூகமான பலன் தான் கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபங்கிறது கூடுதலாக அமையும். இந்த காலத்தில் சரியான திட்டமிடலோடு நீங்கள் கிளம்புறீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிங்கிறது அமோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் உங்கள் பணிச்சூழல் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து முக்கிய கிரகங்கள் சுக்கிரன், கேது, செவ்வாய், குரு இவங்களுடைய கூட்டணிங்கிறது உங்களுக்கு பல வகையில் நன்மை தான். நடராஜ பெருமான வழிபட உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நன்மை உண்டாகும். நட்சத்திர ரீதியாக புனர்பூசம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு குரு செவ்வாயால் குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்குது. இதனால நீங்கள் நினைச்ச விருப்பம் இல்லாமல் நிறைவேறும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த சங்கடம் விலகக்கூடிய வாய்ப்பு. பண வருவை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். வியாபாரத்தில் லாபங்கிறது உண்டாகக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால செய்கிற செயல்களில் லாபம் தான்.
முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு. சுக்கிரனோட சஞ்சார நிலையால பணவரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு. பழைய பிரச்சனை எல்லாமே இனி ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்கும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே எளிதாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணிபுரிகிற இடத்துல செல்வாக்கு உயரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஏக்கம் தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண வயதினருக்கு கூட ஒரு நல்ல வரன் கூடிய வரக்கூடிய காலகட்டம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்புகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே என்ன மாதிரியான பலனை பெறவீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.